ஒரு 5 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்றேன். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நல்லா நைஸாக நல்லா கெட்டியமாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப சேர்த்த வேணாம், ஒரு அரை உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாவில் எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல போயிட்டு அந்த உப்பு அப்படியே வந்து நின்றோம். அந்த இடத்துல ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த 1 கப் அளவு கடலைப்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி 4-5 வாட்டி அலசி எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊற வச்சிடுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து இதே தண்ணியில் அடுப்பில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும், ரொம்ப குழையக்கூடாது. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக இருக்கிற பதமாகவே இருக்கணும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடுங்க. சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இதில் நான் வந்து வெல்லமும் சேர்த்துருக்கேன், பொடிச்சு சேர்த்துருக்கேன். அளவு தெரியணுன்னா 1 கப் அளவு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்சியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏலக்காய் ஒரு 2 அல்லது 3 சேர்த்துக்கலாம். தூள் இருந்துச்சுனாலும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சோம்னா நமக்கு அந்த உருண்டைக்கு கரெக்டாக வந்து வரணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம 4 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூளுப்பு சேர்த்துக்குங்க. தூளுப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இதில் நம்ம ரொம்ப முக்கியமானது இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தேங்காய். இந்த தேங்காய் வந்து துருவாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேஃபில் வந்து கட் பண்ணி போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலேயே தேங்காய் இதெல்லாமே வதக்கி விடுங்க. நம்ம வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் 1 கப் அளவு மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. இதை வந்து நீங்கள் வந்துட்டு தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த பதம் வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா திரண்டு வரும். இந்த திரண்டு வர பதம் வந்த உடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம இதை வந்து கொழுக்கட்டை பிடிக்கணும். நீங்கள் வந்து இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா மண் சட்டி எப்போதும் அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது தீய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றுங்க. இப்போது கை பொறுக்கிற சூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து பிடிச்சிக்குங்க. இந்த சேஃபில் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி தட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி வந்து ஒன்றா வச்சுக்குங்க. நான் எல்லா மாவையுமே இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு ஃபுல்லாக வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதே மண் சட்டியில் நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். மாவு ஊற்றி இதை நம்ம கைவிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும்.
இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாவை உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து கைகள்னாலேயே வந்து நல்லா வந்து இப்படி சப்பட்டையாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு அது வந்து நல்லா இப்படி தட்டி எடுத்த மாதிரி வந்துடும். இதுக்கு நீங்கள் தனியாக அச்சு வேணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இனிப்பு பூரணம், அந்த கடலப்பருப்பு. அந்த கடலப்பருப்பை நீங்கள் அந்த ஒரு உருண்டையை எடுத்து இந்த இதில் நடுவில் வச்சு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். இதை வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்னர் பகுதியை மட்டும் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இதே மாதிரி எல்லா இதையுமே வந்து கொழுக்கட்டை இதை வந்து ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணி நான் இதே மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சு தான் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மாவு ஆட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவை நம்ம வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டேன். இப்போ நான் ஒரு இட்லி கொப்பரையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நான் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த இட்லி தட்டை ஃபஸ்ட்டு இதில் வச்சிட்றேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார கொழுக்கட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் தூக்கி வச்சிட்றேன். அடுத்ததாக இனிப்பு கொழுக்கட்டை இதையும் வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடி நல்லா வந்து வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எப்படி வெந்துருச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த கத்தியில் வந்து எந்த ஒரு மாவுமே ஒட்டாது. மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. அதே மாதிரி தான் இட்லிக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், மாவு எதுலேயுமே வந்து ஒட்டாது. இப்போ நான் இடியாப்பம் பிழியறத எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம இட்லியை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பிழியறது அதில் வந்து விழுகும். இந்த மாதிரி இட்லியை வந்து நான் கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து வச்சுட்டேன். சூடாக இருக்குது, அப்போ தான் பிழியும் போது ஈஸியாக பிழியறதுக்கு நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டு நீங்கள் வந்து பிழிங்க. அதை பிழிய வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தவை வந்து வரும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பிழியும் போது அது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சந்தவை இந்த மாதிரி வந்து அந்த கிண்ணத்தில் வந்து விழுகும். இந்த மாதிரி அந்த இட்லி எல்லாத்தையுமே வந்து சந்தவை ரெடி பண்ணிக்கிங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால், இல்லை குழம்பு, இல்லை ஆட்டுக்கால் பாயா, இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த டிஷ்ஷாக நான் வந்து 1 கப் அளவு வந்து இடியாப்பம் வந்து பிழிஞ்சது எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு இதோட ஒன்றா நான் சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வந்து பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இடியாப்பத்தை இதோட சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்துட்டு கைவிடாமல் இதை நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. நல்லா பெரட்டி விட தான் இது ஒன்றோட
ஒன்று எல்லாமே கலக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒன்றோட ஒன்று பெரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இடியாப்பம் உப்புமாவும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு மாவில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதே மாதிரி இடியாப்பம், தேங்காய் பால், அதே மாதிரி வந்து இடியாப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்புமா மாட்டம் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.